என்னங்க தலைப்பை பார்த்து ஷாக் ஆயிட்டீங்களா? ஃபுல்லாக கேளுங்க. இதில் 2 விஷயமாவது உங்களுக்கும் ஃபீல் ஆயிருக்கும். எல்லாமே ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அக்மார்க் இந்திய குடிமகன் தான். யார் ஜெயிப்பான்னு கடைசியில் சொல்லியிருக்கிறேன், மிஸ் பண்ணாமல் கேளுங்க. ஒரு நிமிஷம். இந்த கவிதை ஒரு இந்திய குடிமகனின் குமுறல், ஒரு பெண்ணின் குரலில். கவிதைக்கு போலாமா? ஜனநாயக திருவிழா கனஜோரா நடக்குது. கதவு தட்டு சத்தம் இப்போ அடிக்கடிக்கு கேக்குது. குறையிருந்தா குறிச்சுக்கிறோம், கூச்சப்படாம சொல்லுங்க. தேனாட்டம் வார்த்தைகள் தினமும் கேக்குது. பேனர் என்ன, பரிசு என்ன, பல கோடி புரளுது. பட்டுவாடா பண்ண பண்ண தெருகோடி திரளுது. நல்லாத்தான் இருந்த ரோடு தலைவர் வர ஜொலிக்குது. கூட்டோடு போற பாத குண்டு குழியா இருக்குது. பட்டிமன்ற பேச்ச போல மாத்தி தாக்கி பேசுறாங்க. செஞ்சது செய்ய போறது சொல்ல இங்க ஆளில்ல. நடிக்க வந்த நடிகரெல்லாம் 4 காசு பார்த்த கலப்புல புரட்சி தலைவர் ஆகலான்னு புதுசா வாராங்க. தேர்தல் இப்ப வந்ததால தலைவர் மூலமுடுக்கு மறக்கல. ஜெயிச்சு எம்பி ஆயிட்டா மனுவாங்க காரு கதவை கூட துறக்கல. நோட்டீஸ் போல நோட்டை தான் டோரை தட்டி கொடுத்தாலும் நோட்டாவுக்கும் கீழே தான் ஓட்டு வாங்கி போறாங்க. கொள்கைன்னு கூவுனாங்க, இப்போ கூட்டணிக்கு குதிக்கிறாங்க. கூட்டணின்னு வந்துட்டா கொள்கையாவது குப்பையாவது. சீப்ப ஒழிச்ச கதையாட்டம் சின்னங்களை மாத்துறாங்க. ஏங்க, மணப்பொண்ணுக்கு தெரியாதா மாப்பிள்ளை யாருன்னு? தேர்தல் பத்திர விவகாரம், அமலாக்கத்துறை ஆரவாரம், கச்சத்தீவு காரசாரம், மாற்று கட்சி கூலி பேரம். கொளுத்தும் வெயில தாண்டி சூடு பறக்குது. கட்சி வேட்டி கரவேட்டி வந்து போன ஜோருல கோவப்பட வேணாங்க, என் கோவணத்தை காணல. ஆளுங்கட்சி எதிர்கட்சி, அந்த கட்சி இந்த கட்சி, அதை இதை செய்வோன்னு அளந்து இங்க விடுறாங்க. ஆஹா அழகேன்னு அடிச்சு புடிச்சு ஓட்டு போட்டா தெருவோடு போக சொல்லி திருவோடு தாராங்க. ஓட்டு போட்டு கருப்பு மையி வச்சதுதான் மிச்சமுங்க. கடைசியில யாரு ஜெயிப்பா? அந்த ஈவிஎம்முக்கே வெளிச்சமுங்க. இன்னைக்கு கவிதை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க மாட்டேன். ஆனால் உன்னை பணிவோடு கேட்டுக்கிறேன். யார் பேச்சையும் கேட்காம, எந்த பணமும் வாங்காம, உங்களுக்கு உங்கள் வாக்கை யாருக்கு செலுத்தணும்னு தோணுதோ அவங்களுக்கு மறக்காமல் செலுத்துங்க. நம் எதிர்காலம் நம் ஒற்றை விரலில். நன்றி.